Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க? டே 4 ஸ்டடி பிளாக் தான் பார்க்க போறீங்க. என்ன டே 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே வந்து ஸ்டடி சேலஞ்ச் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா? அன்றைக்கி வந்து நமக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா சாதம் அப்புறம் வந்து சுண்டைக்காய் குழம்பு, முட்டைக்கோஸ், இன்றைக்கி அதான் சாப்பாடு. ஸோ அன்றைக்கி வந்து சாப்பிட்டுட்டு வந்து ஸ்டடி கண்டினியூ பண்ணணும். ஆல்ரெடி வந்து நான் படிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து 5 hours ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து இது வந்து 5 மணி நேரம் உட்காந்து படிக்க முடியாது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து. ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது சப்ஜெக்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து உட்காந்து படிக்கணும். ஸோ இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து என்ன டாபிக் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். போன வீடியோவில் வந்து அதர் டாபிக் வந்து இனிமேல் எடுத்த டாபிக் ஒன்றை நாடாளுமன்றத்தில் எடுத்திருப்போம். அதில் வந்து 1லேருந்து 5 வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு நேற்று. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து பெண்டிங் உள்ளது இன்றைக்கி இருக்கும். ஸோ 6லேருந்து 12 வரைக்கும் உள்ள பாட்டு வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன ஏதுன்னு பார்ப்போம், பின்னாடி போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான அதாவது டே ஸ்டடி இன்றைக்கி 4, அதுக்கான ஒரு ஸ்டடி தான் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சொல்லிவிட்டு ஆல்ரெடி ஒன்றிய நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கேன். இதில் வந்து 6வது பார்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th பார்ட் வந்து பாராளுமன்றத்தோட சட்ட திருத்தம் நடைமுறைகளை பற்றி சொல்கிறது. 7th வந்து பட்ஜெட் நிதி அறிக்கை பற்றி சொல்கிறது. 8th வந்து பாராளுமன்றத்தோட அதிகாரங்கள் மற்றும் பணிகளை பற்றி சொல்கிறது. 9th வந்து பாராளுமன்றத்தோட சிறப்பு உரிமைகள். அப்புறம் 10th வந்து பாராளுமன்றத்தோட செயற்குழு. 11th வந்து பாராளுமன்றத்தோட நடவடிக்கை குழுக்கள் பற்றி சொல்கிறது. மன்றங்கள் பற்றி சொல்கிறது 12th. ஸோ இன்றைக்கி வந்து டாபிக் தான் முடிக்க போகிற டாபிக். நம்ம இந்த பாராளுமன்றத்தை செயற்குழுவில் பார்த்திங்கன்னா மக்களவையிலும் மாநிலவையிலும் குழுக்கள் நிறையா இருக்கும். ஸோ அந்த குழுக்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மக்களவையில் ஒரு குழுக்கள் இருக்கும், மாநிலவையில் ஒரு குழுக்கள் இருக்கும். அதுக்கப்புறம் தனியாக வந்து தற்காலிக குழுக்கள் அப்படின்னு சொல்லி அமைப்பாங்க. இந்த மக்களவையில் பார்த்திங்கன்னா இப்போ 24 ஒரு குழுக்கள் இருக்கும், மாநிலவையில் ஒரு 8 குழுக்கள் இருக்கும். ஸோ மாநிலவையில் பார்த்திங்கன்னா வர்த்தக குழு இருக்கும், அப்புறம் வந்து உள்துறை விவகாரங்கள் குழு, அப்புறம் மனிதவள மேம்பாட்டு குழு, தொழில்துறை குழு, அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் வளங்கள் குழு, போக்குவரத்து சுற்றுலா மற்றும் பண்பாட்டு குழு, உடல்நலம் மற்றும் குடும்ப மேம்பாட்டு குழு, பணியாளர்கள் பொதுமக்கள் குறைதீர்வு சட்டம் மற்றும் சமூக நீதி குழு. ஸோ இது 8 வந்து மாநிலவையில் குழுக்களாக இருக்கும், கீழே எங்கும் செயல்படும் ஒரு குழுக்களாக இருக்கும். மக்களவையில் கீழே இயங்கும் ஒரு குழுக்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 24. 24 இல்லை, அதோட கண்டினியூட்டி தான் அது. அதாவது 8 குழுக்கள் மொத்தம் 24. அதில் வந்து 8 வந்து மக்களவையில் இருக்கும், மாநிலவையில் இருக்கும், மீதி உள்ளது வந்து மக்களவையில் இருக்கும். ஸோ 9லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது மக்களவை. மேலாண்மை குழு, தகவல் தொடர்பு குழு, பாதுகாப்பு குழு, ஆற்றல் குழு, வெளியுறவுத்துறை குழு, நிதிக்குழு, உணவு நுகர்வோர் மற்றும் விநியோக குழு, இப்போ தொழிலாளர் குழு, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு குழு, ரயில்வே குழு, நகர்ப்புற வளர்ச்சி குழு, அப்புறம் நீர் வளங்களுக்கான குழு, ரசாயன மற்றும் உரங்களுக்கான குழு, ஊரக வளர்ச்சி குழு, நிலக்கரி மற்றும் எஃகு குழு, சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் குழு. மொத்தம் 24 குழுக்கள் இதில் இருக்குது. இது தற்காலிக குழுக்கள்னு சொன்னால் இப்போ வந்து நிறைய பேர் எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி வந்து சர்க்காரிய குழு ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. பசல் அலி குழு, சர்க்காரிய குழு, ராஜமன்னார் குழு, இதெல்லாம் வந்து ஆலோசனை குழு. தற்காலிக குழுவாக மத்திய அமைச்சரவை வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அமைச்சு அவங்க வந்து குழு வந்து ஒரு அறிக்கை சமர்ப்பித்த பிறகு முடிச்சிருப்பாங்க. எடுத்துக்காட்டு இப்போ வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு சிறப்பு பெரும்பான்மை கிடைக்காதனால வந்து குழுக்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், ஸோ அவங்க தலைமையில் தான் வந்து இந்த குழு போயிட்டுருக்கு. இப்போ ஒரே நாடு ஒரு தேர்தல் அந்த ஆலோசனை குழு. ஸோ அது எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியல. ஸோ அந்த குழு வந்து நல்லா கணக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குழுலாம் ஆலோசனை குழு, தற்காலிக குழு வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பட்ஜெட்டுன்னு ஒரு வார்த்தை வரும். ஸோ பட்ஜெட்டோட ஆர்டிகல்ஸ் வந்து 112. பட்ஜெட்டுன்னு ஒரு வார்த்தை வந்து அரசியலமைப்பில் எங்கேயுமே கொடுக்கல, நமக்கு எங்கேயுமே இல்லை. ஸோ இந்த பட்ஜெட் வந்து முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக பட்ஜெட் தாக்கல் செய்வாங்களாம் 2017 வரைக்கும். என்னென்னா 2 தாக்கல்னால், ஒன்று வந்து பொது பட்ஜெட்டுன்னு சொல்லி, இன்னொன்று வந்து ரயில்வே பட்ஜெட்டுன்னு சொல்லி 2ஆக பிரிப்பாங்க, 2ஆக தாக்கல் செய்வாங்க. பட் இப்போக்கி வந்து அந்த மாதிரி இல்லை. அரசியலமைப்பை திருத்தும் நடவடிக்கையில் பகுதி பார்த்திங்கன்னா
20, விவி வந்து 368 தான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி நான் ஸ்டடி சேலஞ்ச் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தேங்க்யூ.